திண்டு போல் அமைந்த கல்லை தன் திலகமாய்க் கொண்ட நகரம் திண்டுக்கல். வரலாற்று பெருமை பேசும் மலைக்கோட்டையை தன் முக அடையாளமாய்க் கொண்ட வளநகரம். கொடைக்கானலில் குழந்தையாம் சிறுமலையை தனது சிகரமாய்க் கொண்ட குளிர் நகரம். பூட்டுத் தொழிலில் புரட்சியை படைத்த எழுச்சிமிகு நகரம். புகையிலை உற்பத்தியில் புகழ் வாடை வீசும் நகரம். மலர் உற்பத்தியின் மகுட நிலமாய் மனம் பரப்பும் நகரம். 45 பொருள்களுக்கு புவிசார் குறியீடு பெற்ற மகத்துவ நகரம் என தனித்துவம் படைத்த நிலம். தொழில் புரட்சியிலும் வேளாண் வளர்ச்சியிலும் முத்திரை பதித்து வரும் வித்தகம் படைத்த நகரம் திண்டுக்கல். இப்படி வரலாறுகள் படைத்த வரலாறாய் திகழ்ந்து வரும் திண்டுக்கல்லில் கல்விப் பணி வரலாறாய் சரித்திரம் படைத்து வரும் அறிவு ஆலயம்தான், கல்வி கோவில்தான், திண்டின் தீபம்தான் சென்ட் ஜோசப் ஸ்கூல் CBSE. திண்டுக்கல் நகரின் மையப்பகுதியில் பேருந்து நிலையத்திற்கு மிக அருகில் ஒய்எம்ஆர்பட்டி பகுதியில் 67 ஆண்டுகளை கடந்த பெருமையுடன் அறிவு தொண்டில் சிறந்து வருகிறது சென்ட் ஜோசப்ஸ் பள்ளி. அப்படியே ஆகட்டும் என்று ஆண்டவருக்கு அடிபணிந்த அன்னை மரியாவின் வழியில் இறைப்பணியின் அடிச்சுவட்டில் மக்கள் பணி புரிந்து வரும் புனித வியாகுல அன்னை மரியின் ஊழியர் சபை அருள் சகோதரிகளின் புனிதமிகு சேவையின் அருமைமிகு அடையாளம்தான் சென்ட் ஜோசப்ஸ் பள்ளி. The school's ongoing commitment to be innovative and sensitive to the changing needs of the whole school community in this technological era. I congratulate all the principals, correspondents, both teaching and non-teaching staff who worked in shaping the school's journey, fostering a culture of innovation and promoting academic excellence. Sister Mary Punida, the principal, deserves immense appreciation for skillfully executing the plans. May God shower upon you His abundant praises. அடித்தட்டு மக்களின் முன்னேற்ற பாதையில் படிக்கட்டுகளாய் அமைந்து ஏழை எளிய நடுத்தர மக்களின் பிள்ளைகளின் வாழ்க்கை தரம் உயர ஆங்கில வழி கல்வி தந்து திண்டுக்கலை பெண் கல்வியில் 100 விழுக்காடு முழுமையை கண்ட மாவட்டமாக மாற்று முனைப்போடு தொண்டாற்றி வரும் சென்ட் ஜோசப்ஸ் பள்ளியின் 67 ஆண்டு கால வரலாறு அனைவரும் சுவைக்க வேண்டிய கனிச்சாறு. 1957 ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் அன்றுதான் இந்த கல்வி விதை இந்த திண்டுக்கல்லில் சென்ட் ஜோசப் மாண்டிசோரி பள்ளி என்ற பெயரில் பதியமிடப்பட்டது. அன்று 3 மாணவர்களை மட்டுமே கொண்டு தொடங்கப்பட்ட இப்பள்ளி இன்று 3000க்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்ட கல்வி விருட்சமாக விரிந்து பணி செய்து கொண்டிருக்கிறது. I am proud today that along with the knowledge of the world, the sculpting of the students with moral values is perfectly done by one of our institutions which is fully transformed as St. Joseph's School CBSE. வியாகுல அன்னை மரியின் ஊழியர் சபையின் விழுதுகளாம் அருள் கன்னியரால் கல்வி பணியின் கலங்கரை விளக்கமாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பெண் பிள்ளைகளை
ஒழுக்கத்திலும் கல்வியிலும் மேம்படுத்த வேண்டும் என்ற வியாகுல அன்னைமரியின் ஊழியர் சபை கன்னியரின் உன்னதமான நோக்கின் வழியில் சென்ட் ஜோசப்ஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்ற சகோதர பள்ளியை நடத்தி வந்த நிலையில் ஆங்கில வாசனை என்பதையே அறியாத மக்களின் பிள்ளைகளுக்காக தொடங்கியதுதான் சென்ட் ஜோசப் மாண்டிசோரி பள்ளி. அன்று ஒரே ஒரு சிறிய கட்டடத்துடன் நடைபெறத் தொடங்கிய பள்ளி காலப்போக்கில் பல்வேறு வளர்ச்சிகளைக் கண்டு பெண் கல்விப் பணியின் சரித்திரமாய் எண்ணி பெண்களை பெண் குயின்களாக மாற்றிய பெண் பறவைகளின் கல்விச் சரணாலயமாய் அறிவு வசந்தத்தை ஆண்டுதோறும் கண்டுகொண்டிருக்கிறது. To add more fragrance to this enlightening garden, we have upgraded matriculation to CBSE. The motive of upgradation is to prepare the children to update the knowledge and help them to build better society. 91 ஆசிரிய பெருமக்களும் 8 அலுவலக பணியாளர்களும் 16 உதவி பணியாளர்களும் 8 சிறப்பு திறன் கலை பயிற்சியாளர்களும் பணியாற்றும் இப்பள்ளி இன்று ஆலமர விருட்சமாய் அறிவு நிழல் தந்து பலன் தந்து கொண்டிருக்கிறது. செயின்ட் ஜோசப் பள்ளியில் முதல்வர்களாய் கல்வி சேவை புரிந்த அருள் கன்னியர் ஒவ்வொருவரின் அர்ப்பண பணிவாழ்வும் தியாக சேவையும் அறிவு கொடையும் தான் இப்பள்ளியின் அடித்தளம், ஆதார சுருதி. 1983ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற அருள் சகோதரி ஜோஷ்வா அவர்களால் 1ஆம் வகுப்புக்கான எழில்மிகு கட்டடம் கட்டி எழுப்பப்பட்டது. 1989இல் பொறுப்பேற்ற அருள் சகோதரி ஆக்னீலியா மேரி அவர்களின் காலத்தில் 4ஆம் வகுப்பு கட்டடம் மிக நேர்த்தியாய் கட்டப்பட்டது. 1995இல் பொறுப்பேற்ற அருள் சகோதரி நிர்மலா அவர்களால் மாணவர்கள் மதியம் ஸ்பூன் டவலுடன் உணவருந்தும் பழக்கம் முதன்முதலாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. 1997 1998ஆம் கல்வியாண்டில் பொறுப்பேற்ற அருள் சகோதரி கிறிஸ்டலின் மேரி அவர்களின் காலத்தில் 6ஆம் வகுப்பு தொடங்கப்பட்டது. மேலும் மாண்டிசேரி தகுதி நிலையில் இருந்த இப்பள்ளி சென்ட் ஜோசப் மெட்ரிக் பள்ளியாக உயர்நிலையை அடைந்து மிளிரத் தொடங்கியது. திண்டுக்கல்லில் தனி முத்திரை பதித்த மெட்ரிக் பள்ளியாக வளரத் தொடங்கியது. 2000ஆவது ஆண்டில் பொறுப்பேற்ற அருள் சகோதரி சோஃபியா மேரி அவர்களின் காலத்தில் இவரது கடின முயற்சியால் 10ஆம் வகுப்புக்கான அரசு அங்கீகாரம் பெறப்பட்டது. இவருடைய காலத்திலேயே இது 12ஆம் வகுப்பு வரை பயிற்றுவிக்கும் மிகச்சிறந்த மேல்நிலை பள்ளியாய் திண்டுக்கல்லில் உயர் புகழ் பெற்றது. 2006ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற அருள் சகோதரி ஜெயராணி அவர்களின் காலத்தில் 2007ஆம் ஆண்டு பள்ளியின் பொன் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. 10, 11, 12ஆம் வகுப்புகளின் அறைகள், உள்ளரங்கம், வெளியரங்க மேடை அனைத்தும் கட்டி எழுப்பப்பட்டு உள்கட்டமைப்பு மெருகூட்டப்பட்டது. 2013ஆம் ஆண்டில் பொறுப்பேற்ற அருள் சகோதரி பவுலின் ரோசி அவர்களின் காலத்தில் தற்போது காட்சியளிக்கும் புதிய 5ஆம் வகுப்பு அறைகள் கட்டப்பட்டன. ஒவ்வொரு கட்டடத்திற்கும் ஜாய் பிளாக், விஸ்டம் பிளாக் என பெயர்கள் சூட்டப்பட்டன. 2017ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற அருள் சகோதரி ராஜேஸ்வரி அவர்களின் காலத்தில் கூடைப்பந்து விளையாட்டு மைதானம் உருவாக்கப்பட்டது. மேலும் பள்ளி அலுவலகம் புதுப்பொலிவோடு புதுப்பிக்கப்பட்டது. மழலையர் வகுப்பு குழந்தைகளுக்கென புதிதாக கிட்ஸ் கிரவுண்ட் உருவாக்கப்பட்டது. The school has been keeping up with its motto, love and serve. Since it has been constantly securing district and state ranks, which is praiseworthy. This 68th anniversary is both an occasion for thanksgiving and commitment to face new challenges of life. 66 ஆண்டுகள் பல்வேறு அருள் சகோதரியரின் திறன்மிகு வழிகாட்டலில் நடைபோட்டு வந்த இப்பள்ளியின்
67ஆம் ஆண்டில் 2023ஆம் ஆண்டு பொறுப்பேற்றவர்தான் இன்றைய இப்பள்ளியின் முதல்வர் அருள் சகோதரி புனிதா அவர்கள். பதவி ஏற்றவுடனேயே தொலைநோக்கு பார்வையுடன் பள்ளியின் வளர்ச்சியிலும் கல்வித் தரத்திலும் ஆசிரியர்களின் அறிவு தேடலிலும் புதுமையை புகுத்த விரும்பினார். திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினார். ஒருபுறம் மெட்ரிக் பள்ளியை சிபிஎஸ்இ பள்ளியாக தரம் உயர்த்துவதற்கான ஆயத்த பணிகளை புரிய பம்பரமாய் சுழல ஆரம்பித்தார். அதே நேரத்தில் 2023-2024 கல்வியாண்டிற்கான அனைத்து கல்வி பணிகளையும் முடுக்கிவிட்டார். கடந்த மாதம் 15/7/2024 அன்று மத்திய கல்வி குழுமத்தால் பள்ளியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு ஒரே வாரத்தில் சிபிஎஸ்இ பள்ளிக்கான அங்கீகாரத்தினை பெற்றதை புரட்சி பணியின் அடையாளம். This is the day that the Lord has made. Let us be glad and rejoice in it. A very good evening to you all. I feel deep sense of thankfulness to God Almighty for having carried this wonderful school for the past 67 years and achieving the record of becoming a CBSE school in 2024 as a new realm. How fitting it is that today we are celebrating our St. Joseph School CBSE 68th annual finale. With the help of God, we can do great deeds. The Almighty has been with us in every steps of the way as we planned and executed the different aspects of bringing our students into CBSE. ஒவ்வொரு நாளும் காலையில் பள்ளி முதல்வர் அறையில் அனைத்து ஆசிரிய பெருமக்களும் அலுவலக பணியாளர்களும் ஒன்று கூடி காலை வழிபாடு நடத்தி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து முதல்வர் அவர்கள் ஒரு சில அறிவுரைகளையும் அந்தந்த நாளுக்கான பணி திட்டங்களையும் அறிவித்து வருகிறார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கான வழிபாட்டு கூட்டம் மைதானத்தில் ஒவ்வொரு நாளும் நடத்தப்படுகிறது. இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப டிசிப்ளினாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்போக்கனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காங்க. இந்த ஸ்கூல்லேருந்து படித்து வெளியில் வரக்கூடிய பிள்ளைங்களுடைய ஸ்போக்கன் நானும் பார்த்துருக்கேன். ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. என்னோட பிள்ளைங்களே வீட்டில் வந்து இங்கிலீஷில் நல்லா பேசுகிறாங்க. ஆசிரியர் தினம் மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. முந்தைய கல்வியாண்டில் அடிக்கல் நாட்டப்பட்ட புதிய பெரிய நூலகம், உயிரியல் ஆய்வகம், புதிய கழிப்பறைகள் என அனைத்தும் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. தற்போது தேவைக்கும் அதிகமான கழிப்பறைகள் கட்டப்பட்டு பள்ளியில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. ஆங்கிலத்தில் தங்கு தடையின்றி மாணவர்களை உரையாட வைத்திட ஸ்போக்கன் இங்கிலீஷ் அம்பாசிடர்கள் உருவாக்கப்பட்டுள்ளனர். ஆர்ஜே நிகழ்ச்சிகள், லாங்குவேஜ் ஃபெஸ்டிவல், ஸ்போக்கன் இங்கிலீஷ் டே கொண்டாடப்பட்டு வருகின்றன. கேஜி வகுப்பு மழலையருக்கு கலர்ஸ் டே கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வண்ணத்திற்கும் ஒரு நாள். ஒரே வண்ணத்தில் உடையணிந்து அந்த வண்ணத்தின் சிறப்பை அவர்களே நிகழ்வாக மாற்றிய விதம் மிக அற்புதமாக அமைந்து வருகிறது. 9 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களில் சிலர் வேட்பாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பள்ளி மாணவ தலைவர்கள் தேர்தலும் பதவியேற்பு விழாவும் மிகப்பெரிய அளவில் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் வழியாக தலைமை பண்பின் பாங்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகின்றது. எல்கேஜி மழலையர் பள்ளிக்குள் வந்த முதல் நாளில் மேளவாத்திய குழுவுடன் வண்ண வண்ண பலூன்களுடன் வரவேற்கப்பட்டு வருகின்றனர். அவர்களின் கல்வி பயணம் கற்கண்டாய் இனித்திட இந்த வரவேற்பு வழிகோலி வருகிறது. ஆசிரியர்களின் பிறந்த நாள் ஒவ்வொரு மாதமும் ஜெப வழிபாட்டுடன் முதல்வர் அளிக்கும் பிறந்த நாள் பரிசுடனும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆசிரியர்களின் நெஞ்சம் நன்றி பெருக்கால் நெகிழ்ந்து வருகிறது. Our school has risen to become
one of the most renowned institutions in our place. Over the years, we have witnessed remarkable changes. We have embraced new technologies, adapted to evolving educational paradigms, and explained our facilities to provide an enriched learning environment. உணவு என்பது வெறும் உணவல்ல, அது உள்ளத்து உணர்வு என்பதை உணர்த்தும் விதமாய் கோலாகலமாக நடத்தப்பட்டு வருகின்றது. உணவு திருவிழா மாணவர்களுக்கு குதூகலத்தை கொடுத்து வருகிறது. பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினத்தன்று எக்கோ ஃபுட் ஷேரிங் கொண்டாடப்படுகின்றது. இதனால் இயற்கை உணவின் அருமை மாணவர்களுக்கு உணர்த்தப்படுகிறது. அதே நாளில் மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ், பொங்கல் என அனைத்து மத விழாக்களும், சுதந்திர தினம், குடியரசு தினம் போன்ற தேசிய விழாக்களும் நல்லிணக்க விழாக்களாய் தவறாமல் கொண்டாடப்படுகின்றது. 5 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு பிரிவு உபச்சார விழா மிகச்சிறப்பாய் நடத்தப்படுகிறது. அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக விளையாட்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஒலிம்பிக்கின் தொடக்க விழாவை தோற்றுவிடும் விதமாய் இருக்கின்றது விழாவின் பிரம்மாண்டம். PTA கூட்டம் ஒவ்வொரு பருவத்திலும் முறையாக நடத்தப்பட்டு பள்ளி நலனுக்காக பெற்றோரின் பங்களிப்பு ஊக்குவிக்கப்படுகிறது. ஒவ்வொரு பருவத் தேர்வு முடிந்தவுடன் சனிக்கிழமைகளில் ஓப்பன் டேவாக அறிவிக்கப்பட்டு பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பாகி மாணவர்களின் நலன், தங்கள் பிள்ளைகளின் கல்வித்தரம் உயர ஆசிரியரோடு ஆலோசிக்கப்படுகிறது. ஒவ்வொரு பருவத்திலும் வகுப்பு வாரியாக அதிக மதிப்பெண் பெற்ற வகுப்பும், முதல் மதிப்பெண் பெற்ற மாணவரும், ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கும் மாணவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதக்கங்களும் கேடயமும் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றனர். அனைத்து பாடப்பிரிவுகளுக்கான மன்ற செயல்பாடுகள் தவறாமல் நடைபெறுகின்றன. இளம் விஞ்ஞானிகளை உருவாக்கும் நோக்குடன் மாணவர்களின் அறிவியல் கண்டுபிடிப்புகள் கண்காட்சியாக காட்சிப்படுத்தப்பட்டது. இருவகையான சீருடை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆசிரியர்களும் மாணவர்களும் பயன்பெறும் வகையில் RO குடிநீர் வசதி ஒவ்வொரு வகுப்பு கட்டிடத்திலும் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைவரும் பயன்பெற்று வருகின்றனர். போன வருஷத்துல இருந்து நம்ம சிஸ்டர் வந்த உடனே எங்களுக்காக செஞ்சு கொடுத்த ஒரு விஷயம், வெயிட் தூக்கிட்டு வர முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக சிஸ்டர் எங்களுக்காக பண்ணி கொடுத்த இந்த விஷயம், இது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்பள்ளியை நவீனமயப்படுத்தும் பல்வேறு திட்டங்களில் ஒரு படியாக பள்ளி வளாகம் மற்றும் வகுப்பறைகளில் மொத்தம் 150 நவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. வழிபாட்டு அறை புதுப்பிக்கப்பட்டுள்ளது. பள்ளி நூலகத்தில் 10,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் மாணவர் பயன்பாட்டிற்காய் உள்ளது. கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கும் மாணவர்களை ஊக்குவித்து வரும் இப்பள்ளி நுண்கலை திறன்களிலும் மாணவர்களை பரிணமிக்க வைக்க நடனம், இசை உள்ளிட்ட நுண்கலை பயிற்சிகள் நடத்தப்படுகின்றன. மேலும் பிற திறன்களையும் வளர்க்க கைவினை பயிற்சி வகுப்புகளும் ஓவியத்திறன் பயிற்சி வகுப்புகளும் நடத்தப்பட்டு மாணவர்களில் மறைந்திருக்கும் பல்வகை திறன்கள் வெளிக்கொணரப்படுகின்றன. இப்பள்ளியின் இசை குழுவானது எல்லா விழாக்களையும் இசைமயமும் குதூகலமும் நிறைந்த விழாக்களாக மாற்றும் பணியை நயமுடன் புரிந்து வருகிறது. FSS இயக்கம் மூலம் இப்பள்ளியின் ஆசிரியர் சகோதரிகள் ஏழை குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறி வருவதோடு இயலாதோருக்கு பல உதவிகளும் செய்கின்றனர். பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள் ஏட்டுக்கல்வியை மட்டும் படிப்பு சொல்லித் தரவில்லை, வாழ்க்கை கல்வியும் சொல்லித் தருகிறார்கள் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது. முதல் பருவ தேர்வு விடுமுறையில் மரக்கன்றுகளை சேகரித்து விடுமுறை முடிந்து பள்ளிக்கு வரும் நாளில் பள்ளிக்காக அவர்கள் அளித்தனர்.
இப்பள்ளியின் பாதுகாவலர் புனித வளனாரின் திருப்பெயர் திருவிழாவின் போதும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் போதும் கொடை உள்ளத்துடன் மாணவியர் கொண்டு வரும் ஆடைகளும் பொருள்களும் ஏழை எளியோருக்கு வாரி வழங்கப்படுகின்றன. மாணவர்களுக்கு ஒரு நாள் தியானம் பள்ளியிலேயே ஏற்பாடு செய்யப்பட்டு மாணவர்களின் உள்ளொளி தூய்மை புதுப்பிக்கப்பட்டது. கல்வியாண்டின் தொடக்கத்திலே ஆசிரியர்களுக்கு புத்தாக்க பயிற்சியானது தண்ணீர் பள்ளி சாந்திவனம் தியான மடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. சாதனை படைத்த மாணவியரின் பட்டியல். பலமுறை மாநில அளவில் மதிப்பெண் பெற்று சாதனை படைத்த இப்பள்ளி கடந்த 2023-2024 கல்வியாண்டில் மாநில அளவில் இடம் பிடித்திருக்கிறது என்னும் சிறப்பை சேர்த்திருக்கின்றது. 10ஆம் வகுப்பு மாணவியரின் சாதனை பட்டியல். எஸ் முப்லிகா 500க்கு 497 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 3ஆம் இடமும் பள்ளி அளவில் முதல் இடமும் பிடித்து எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். ஏ ஜெனிஃபர் மரியா 500க்கு 496 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார். தமிழ் பாடத்தில் 5 மாணவியர் 100க்கு 99 மதிப்பெண்களும், ஆங்கிலத்தில் 1 மாணவி 100க்கு 100, கணித பாடத்தில் 28 மாணவியர் 100க்கு 100, அறிவியல் பாடத்தில் 7 மாணவியர் 100க்கு 100, சமூக அறிவியல் பாடத்தில் 11 மாணவியர் 100க்கு 100 பெற்று சாதனை படைத்துள்ளனர். 2023-2024 கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு மாணவியர் பெற்ற மதிப்பெண் சாதனை பட்டியல். ஜே ஜோஸ் பெர்லின் 600க்கு 582 மதிப்பெண்களை பெற்று முதலிடம் பிடித்திருக்கிறார். எஸ் ஹரிணி 600க்கு 581 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார். கணிதத்தில் 1 மாணவி 100க்கு 100, இயற்பியல் பாடத்தில் 1 மாணவி 100க்கு 100, அக்கவுண்டன்சி பாடப்பிரிவில் 2 மாணவிகள் 100க்கு 100, காமர்ஸ் பாடப்பிரிவில் 3 மாணவிகள் 100க்கு 100, எக்கனாமிக்ஸ் பாடத்தில் 1 மாணவி 100க்கு 100, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடப்பிரிவில் 1 மாணவி 100க்கு 100, பிசினஸ் மேக்ஸ் 1 மாணவி 100க்கு 100, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 8 மாணவியர் 100க்கு 99 மதிப்பெண்களும், தமிழில் 7 மாணவியர் 100க்கு 99 மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்திருக்கின்றனர். 2023-2024 கல்வியாண்டில் எம் பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவிகள் படைத்த சாதனை பட்டியல். டி ஸ்ரீ ராஜா சுபிக்ஷா 600க்கு 584 மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தை பிடித்திருக்கிறார். ஜே சமீரா எல்சியா 583 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார். உயிரியல் பாடப்பிரிவில் 1 மாணவி 100க்கு 100, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தில் 5 மாணவியர் 100க்கு 100, காமர்ஸ் பாடத்தில் 7 மாணவியர் 100க்கு 100, எக்கனாமிக்ஸ் பாடத்தில் 4 மாணவியர் 100க்கு 100, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடப்பிரிவில் 1 மாணவி 100க்கு 100, தமிழ் பாடத்தில் 8 மாணவியர் 100க்கு 99 மதிப்பெண்களும், கணிதத்தில் 1 மாணவி 100க்கு 99 மதிப்பெண்களும், இயற்பியலில் 1 மாணவி 100க்கு 99 மதிப்பெண்களும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். அதிக மதிப்பெண் பெற்ற மாணவியருக்கு கல்வி கட்டண சலுகையை பள்ளி முதல்வர் அவர்கள் பரிசாக அளித்து வருகிறார். Our teachers and staff play an essential role in guiding students through their educational journey, fostering critical thinking, creativity and social skill. அனைத்து விதமான விளையாட்டுகளுக்கும் மாணவர்கள் அணிகளாக பிரிக்கப்பட்டு முறையே உடற்கல்வி ஆசிரியர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் வாரம் 2 முறை PET பீரியட் ஒதுக்கப்பட்டு உடல் அளவில் பலம் பெற பல்வேறு விளையாட்டுகளை விளையாடி வருகின்றனர். Our school has introduced many extracurricular activities. Our students excel not only in academics but also in sports, arts and various clubs. As the school people leader, I am immensely proud to be in such an extraordinary institution. விளையாட்டு சாதனைகள். சென்னையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கூடைப்பந்து போட்டியில் CM டிராபி வென்று வந்திருக்கிறார் 12ஆம் வகுப்பு மாணவி SR டயஸ்ரீ வருணி. தமிழ்நாடு கூடைப்பந்து கழகத்தால் மாவட்ட அளவிலான குழுக்களுக்கு இடையே திருச்சியில் நடைபெற்ற போட்டியில் மாநில அளவில் எம் பள்ளி மாணவிகள்
டி ஸ்ரீ நிரஞ்சனா, ஆர்.கே. வர்ஷிகா, எஸ். ரித்திகா சரண் ஆகியோர் வெற்றி பெற்றனர். மாவட்ட அளவிலான கையுந்து பந்து போட்டியில் எம். கிமயா 11ஆம் வகுப்பு மாணவி CM டிராபி வென்று வந்திருக்கிறார். 19 வயதுக்கு உட்பட்ட மாணவியருக்காக நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் மண்டல அளவில் எம் மாணவியர் 16 பேர் வெற்றி பதக்கத்தை பெற்று வந்துள்ளனர். எம். கிருஷ்மா திறந்தவெளி துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தேசிய அளவில் இடம் பிடித்து பள்ளிக்கு புகழை சேர்த்திருக்கிறார். TH நிலோஃபர் ஜாய் டேக்வாண்டே எனப்படும் தற்காப்பு கலையில் தேசிய அளவில் இடம் பிடித்து வீர மங்கையாக திகழ்கிறார். தேசிய அளவில் நடைபெற்ற திறந்தவெளி வில்வித்தை போட்டியில் தமிழ்நாட்டின் சார்பாக பி. ரூபிகா தேவி கலந்து கொண்டு எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். தேசிய அளவில் நடைபெற்ற பள்ளிகளுக்கு இடையேயான கைப்பந்து போட்டியில் தமிழ்நாடு அணி சார்பாக எஸ். ஹரிஷ்மா 11ஆம் வகுப்பு மாணவி பங்கு கொண்டு பெருமை சேர்த்தார். மாநில அளவில் பள்ளிகளுக்கு இடையேயான சதுரங்க போட்டியில் SS. ஜிர்ஷன் சைசு பங்கு பெற்றார். மாநில அளவில் நடைபெற்ற ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் ஏ. ஷகில் ஜபார் 2ஆம் இடம் பெற்றதுடன் மாவட்ட அளவில் பலமுறை முதல் பரிசு பெற்றுள்ளார். மாநில அளவில் நடைபெற்ற யோகா போட்டியில் 2ஆம் இடம் பெற்று சாதனை புரிந்தார்கள் எஸ். சாத்விகா, எம். ஜோன் மெலிட்டா, டி. அப்ரின் பானு, திவ்ய யாழினி, எஸ். கேரன் அலோஷியா, வி. பேட்ரிஷியா ஃபெல்சி. 12ஆம் வகுப்பு மாணவி ஜே. ஜெபஸ்டின் அகல்யா தமிழ் வளர்ச்சித்துறையால் நடத்தப்பட்ட கட்டுரை போட்டியில் மாவட்ட அளவில் முதல் இடம் பெற்று ரொக்க பரிசாக ரூபாய் 20,000-ம், மாநில அளவில் பங்கு கொண்டு 3ஆம் இடம் பிடித்து ரூபாய் 10,000-ம் ரொக்க பரிசும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். 10ஆம் வகுப்பு மாணவி எஸ். மங்கையர் கரசி நாசாவின் இளம் விஞ்ஞானி பட்டத்தை வென்றிருக்கிறார். பல்வேறு வகைகளில் சிறந்து வரும் இப்பள்ளி 67ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் பெருமைமிகு தருணத்தில் இதற்கெல்லாம் மகுடம் சேர்க்கும் விதமாக சென்ட் ஜோசப் CBSE பள்ளி என்ற புதிய அங்கீகாரத்துடன் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதன் வழியாக ப்ரீகேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை CBSE பாடத்திட்டத்தில் வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. இப்போ இந்த CBSE ஆனதுக்கப்புறம் அட்மாஸ்பியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவங்க நிறையா டெவலப் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்டு, வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே பக்காவாக பர்ஃபெக்ஷனாக பண்ணியிருக்காங்க. CBSE பாடத்திட்டத்தில் பயிலும் மாணவ செல்வங்களுக்கு சிலம்பம், யோகா, பரதம், ஸ்கேட்டிங், டேக்வாண்டோ, செஸ், கேரம், கீபோர்டு உள்ளிட்ட சிறப்பு திறன் கலைகளும் கற்றுத்தரப்படுகின்றன. ஆறாம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு நீட் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீட் மற்றும் JEE சிறப்பு பயிற்சி வகுப்பு வசதியும் செய்யப்பட்டுள்ளது. பள்ளியின் முதல்வர் பெரும் முயற்சியால் கிடைத்த இந்த புதிய அங்கீகாரத்தின் தொடர்ச்சியாக 12ஆம் வகுப்பு வரையில் CBSE பாடங்கள் நடத்தும் பள்ளியாகவும் இதை மாற்றும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. I've been working in this institution for nearly 19 years. We, the teachers, are regulated and profiled by our sisters. During my service, our school came across 3 transitions: metric, Samachir and CBSE. Every time we can sense the presence of God. It's the great blessing to be the part in this abode of God. My school, my pride. சென்ட் ஜோசப் CBSE பள்ளி என்ற புதிய நுழைவாயில், புதிய வாகன நிறுத்துமிடம், மின் தூக்கி வசதி, புதிய தரைத்தளம் கொண்ட வகுப்பறைகள் என புது பொலிவுடன், புதிய பெருமையுடன், இன்னும் பல சிகரங்களை தொடும் உத்வேகத்துடன் இப்பள்ளி பயணித்து வருகிறது. A fabulous team of sisters, teachers, administrative staff, students and parents are united with me in the desire to provide the finest environment of the CBSE school. Let us celebrate the fact that we exist, and then
begin the process of enjoying every moment of fulfilling our motto, love and serve. கல்வி சேவையின் மூல காரணமாய் விளங்கும் இறைவனுக்கும் அருள்கரம் தந்து அரவணைக்கும் வியாகுல அன்னைக்கும் துணைக்கரம் தந்து வரும் ஆசிரியர்கள், பெற்றோர், அரசு அதிகாரிகள், நண்பர்கள் மற்றும் திண்டுக்கல் மாநகர மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை அர்ப்பணித்து சேவையுடன் அதே உத்வேகத்துடன் தொடர்ந்து கொண்டிருக்கிறது சென்ட் ஜோசப்ஸ் CBSE பள்ளி.